அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, நமக்கு இன்னைக்கு ஆக்சுவலி பட்ஜெட் பிரசன்ட் பண்ண போறாங்க இல்லையா? ஸோ பட்ஜெட் பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி நாள் வந்து எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டாக்குமெண்ட் வந்து நமக்கு வெளிய வரும். ஸோ அந்த எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, போன வருஷம் நம்ம எக்கானமி எப்படி இருந்துச்சு? இந்த வருஷம் நம்ம எக்கானமி எப்படி இருக்க போகுது? என்ன ரேட்ல நம்ம குரோ ஆக போறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில அ இந்த ஃபினான்ஷியல் இயர்ல நம்மளோட குரோத் வந்து 6.5 டூ 7% இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கோவிட்-19க்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா, ஒரு 7% குரோத்த வந்து கான்ஸ்டன்ட்டா கிளாக் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ அதே மாரி இப்பவும் பார்த்தோம்னா, ஒரு 7% குரோத்த நோக்கி மறுபடியும் அந்த கோவிட்-19ஓட இம்பாக்ட்லருந்து இந்தியா வெளிய வந்து, மறுபடியும் ஒரு 7% பிளஸ் குரோத் அப்படிங்கிறது இனிமேல் இருக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியாவ யாரு குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அனந்த நாகேஸ்வரன் அப்படிங்கிறவங்க தான் இந்த சர்வேயோட லீட் ஆத்தரா வந்து இருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ அவங்க தான் அவரோட தலைமையில தான் இந்த சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ பார்த்தோம்னா, நம்ம ஒரு 6.5 டூ 7% குரோத்த வந்து கிளாக் பண்ண போறோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கா அத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். சரிங்களா? சரி அடுத்தது பார்த்தோம்னா, தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா சாரி. என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆ செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் பேர் வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அல்லது தமிழ்ல பார்த்தோம்னா, சுய சான்றிதழ் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சுய சான்றிதழ் திட்டம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய பெயர். ஓகேவா? அது என்ன சுய சான்றிதழ் திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2500லிருந்து 3500 சதுர அடி ஸ்கொயர் ஃபீட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த 2500லேருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, இந்த வீட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் நமக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் நெறைய தேவைப்படும். கரெக்ட்டா? அந்த சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்ன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ www.onlineeppa.tn.government.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அததான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு நெறைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து தேவைப்படும். வீடு கட்டணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கா போய் வாங்கிட்டு இருப்போம். இப்போ அதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆன்லைன்ல www. இந்த வெப்சைட்ட குடுத்துட்டு, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னா, இந்த ஒரே வெப்சைட்ல எல்லா சர்டிஃபிகேட்டும் நம்ம வாங்கிக்க முடியும். சரிங்களா? அதான் நம்பளே அப்ளை பண்ணி, நம்பளே சர்டிஃபிகேட் வாங்கிக்க முடியும். அதனால தான் சுய சான்றிதழ் திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல பார்த்தோம்னா 2500லிருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டப் போறோம். அது வந்து பார்த்தோம்னா, ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கலாம். இல்ல ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கலாம். அ அந்த மொத்த பில்டிங்கோட ஹைட் பார்த்தோம்னா, ஒரு 7 மீட்டர் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாரியான ஒரு வீட்டுக்கு வந்து, இந்த மாரி ஒருத்தவங்க நம்ம வீடு கட்டப் போறோம் அப்படின்னா, அதுக்கு தேவைப்படக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இந்த வெப்சைட்ல போய் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு திட்டத்த தான் நேத்து நம்ம முதலமைச்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. சுய சான்றிதழ் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம்ல முக்கியமான விஷயங்கள தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான திட்டமா இருக்கு. இந்த ரீசென்ட் ஸ்கீம்ஸ்ல பார்க்குறப்ப. சரியா? ஸோ அடுத்தது எடிட்டோரியல் பேஜ்ல பார்த்தோம்னா, ஹீட் ஸ்ட்ரெஸ் இஸ் மோர் தேன் அ டிகிரி ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ரொம்ப டீப்பாவும் போக தேவையில்ல. ஸோ ஏன்னா நெறைய சொல்லியிருப்பாங்க. அதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவையோ அத மட்டும் எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதோட ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வொர்க்கர்ஸோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எம்ப்ளாயீஸ், வொர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வேலையாட்களோட இந்த இடத்துல வொர்க் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீட் ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன மாதிரியான ஹெல்த் இம்பாக்ட் ஏற்படுது? இப்போ வெயில்ல வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையாட்கள்னால, என்ன மாதிரியான அவங்களுக்கு ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வரும். என்னென்னனா, ஹீட் ஸ்ட்ரோக் வரும், ஹீட் கிராம்ப், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அடுத்தது கிட்னி இன்ஜுரி, பிசிக்கல் இன்ஜுரி இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எதனால ஹீட் ஸ்ட்ரெஸ்னால ஓகேங்களா? ஹீட் ஸ்ட்ரெஸ் இன் தி சென்ஸ் ஹீட் வேவ தான் சொல்ல வராங்க. ஓகேவா? அதிகமான வெப்பம் இருக்கு. அந்த அதிகமான வெப்பத்துல ஒருத்தர் வேலை செய்றாங்க அப்படின்னா, அதனால அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் அத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நார்மலா நமக்கு ஐபிசிசி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. இன்டர் கவர்ன்மென்டல் பிளானல் இன்டர் கவர்ன்மென்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நார்மல் பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 37 டிகிரி செல்சியஸ் இருக்கணும்.
இதுக்கு மேல போச்சு அப்படின்னா, நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ, இப்ப ஹீட் வேவ்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 37 டிகிரி செல்சியஸோட நம்ப உடல் வெப்பநிலை அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதுவும் குறிப்பா பார்த்தோம்னா, இந்த வொர்க்கர்ஸ் ஓகேயா? அவங்களோட உடல் வெப்பநிலை அப்படிங்கிறது 37 டிகிரி செல்சியஸோட அதிகமா ஆக ஆரம்பிக்குது. இதனால அவங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் அதாவது ஹார்ட் டிசீஸ்லாம் வரும். அடுத்தது கிட்னி ரிலேட்டடான டிசீஸ், ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் கிராம்ப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதுவே நார்மலா வொர்க்கர்ஸ்ன்னு ஜெனரலா சொல்றாங்க. இதுவே விமன் வொர்க்கர்ஸா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வரும்னா, இந்த ஒரு டெர்ம யூஸ் பண்றாங்க. பிரெக்னன்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? பிரெக்னன்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்ன பிரெக்னன்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து மிஸ்கேரியேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? குழந்தை வந்து சரியா பிறக்காம இருக்கிறது. அடுத்தது ப்ரீமெச்சூர் பர்த் குறிப்பிட்ட 10 மாசத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு பெண்களுக்கு வந்து ஏற்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ப்ரீமெச்சூரா குழந்தை பிறக்கிறது. அடுத்தது மிஸ்கேரியேஜ் ஆகுறது. மத்தபடி பார்த்தோம்னா, பெண்களுக்கு அந்த ஹைப்பர் டென்ஷன் போன்ற விஷயங்கள்லாம் வருது. அதோட அதாவது இங்க பார்த்தோம் இல்லையா? நம்ம ஹீட் கிராம்ப், ஹீட் வேவ்ஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். அடுத்தது கிட்னி ரிலேட்டடான இஷ்யூஸ் வரும்னு பார்த்திருந்தோம். அதோட சேர்த்து பெண்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விஷயங்களும் வருது. அது மட்டும் இல்லாம இந்த மிஸ்கேரியேஜ் பிரெக்னன்சி ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப ஹீட் வேவ்ஸோட இம்பாக்ட் ஆன் ஹெல்த் அப்படின்னு கேட்டா, நம்ம இதெல்லாம் வந்து குடுக்கணும். ஓகேவா? அதே மாரி ஹீட் வேவ்ஸோட இம்பாக்ட் ஆன் வொர்க்கர்ஸ் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் நம்ம சொல்லணும். ஓகேவா? ஹீட் ஒர்க் ஐ மீன் ஹீட் வேவ்ஸ்னால வொர்க்கர்ஸ் இப்படிலாம் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இது வந்து வொர்க்கர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுல ஹீட் வேவ்ஸ்னால அஃபெக்ட் ஆகக்கூடிய வொர்க்கர்ஸ்ன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா ஊழியர்களுமே வந்து நமக்கு ஹீட் வேவ்ஸ்னால அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. எக்ஸாம்பிள்க்கு ஐடி செக்டார்ல இருக்கவங்க, இல்ல ஒரு டீச்சிங் செக்டார்ல இருக்கவங்க, ஒரு மெடிக்கல் செக்டார்ல இருக்கவங்கலாம் வந்து ஹீட் வேவ்ஸ்னால பெரிதளவுல பாதிக்கப்பட மாட்டாங்க. அப்ப யாரு ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2 கேட்டகரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சர் ஓகேவா? அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருக்கக்கூடியவங்க அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் ஓகேவா? நமக்கு தெரியும். நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா, ஹிந்திக்காரங்க தான் இப்ப வீடுலாம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? நார்த் இந்தியன்லேருந்து வரவங்க. ஸோ அவங்க இந்த செங்கச்சூளையில வேலை செய்றவங்க. இந்த மாதிரியான ஆட்கள் தான் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹீட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆட்கள் தான் ஹீட் வேவ்ஸ்னால, ஹீட் ஸ்ட்ரெஸ்னால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதுல வேலை செய்யக்கூடிய ஆண்கள், பெண்களுக்கு தான் நம்ம பார்த்த அந்த ஹெல்த் இம்பாக்ட் அப்படிங்கிறது அதிகமா ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ வொர்க்கர்ஸ் மேல இருக்கக்கூடிய ஹெல்த் இம்பாக்ட்னா இதெல்லாம் நம்ம சொல்றோம். இதுவே எக்கனாமிக்கல் இம்பாக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 3 விஷயங்கள சொல்றாங்க. 1 வொர்க்கர்ஸோட எஃபிஷியன்சி கம்மியாகுறது. ஓகேங்களா? வொர்க்கர்ஸோட எஃபிஷியன்சி அப்படிங்கிறது டவுன் ஆகுறது. அடுத்தது பார்த்தோம்னா, வொர்க் புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது டவுன் ஆகுறது. ஓகேங்களா? வொர்க் புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது டவுன் ஆகுறது. அடுத்ததா பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் வொர்க்கிங் ஓகேவா? நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் வொர்க்கிங் ஓகேவா? இது டவுன் ஆகுறது. ஹீட்னால இந்த 3 விஷயங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எக்கனாமிக்கல் இம்பாக்ட்டா நம்ம பார்க்குறோம். எக்கனாமிக்கல் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? என்னென்ன இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு ரொம்ப வெயில் அடிச்சது அப்படின்னா, நம்ப கட்டுமான பணிகள்ல இருக்கக்கூடிய ஆட்களயே பார்க்குறோம். ரொம்ப வெயில் அடிச்சது அப்படின்னா, ஓரளவுக்கு தான் வெயில தாங்கிக்க முடியும். அதுக்கு மேல அவங்க போய் ரெஸ்ட் எடுக்க தான் போவாங்க. இப்போ வொர்க்கர்ஸோட எஃபிஷியன்சி பாதிக்கப்படுது. அவங்க வேலை செய்யக்கூடிய நேரமும் கம்மியாகுது. ஏன்னா, நைட்டுக்கு மேலலாம் நம்மனால வீடு கட்டிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஒரு செவுர ஒரு 1 மணி நேரத்தில கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னா, ஹீட் வேவ்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த செவுரு கட்டி முடிக்கிறதுக்கே ஒரு 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் அந்த மாரி ஆகுது. அப்ப புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறதும் ஹீட் வேவ்ஸ்னால அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு இந்த ஆர்டிக்கிள்ல குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹீட் வேவ்ஸ்னால வொர்க்கர்ஸ் மேல என்ன இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அத வொர்க்கர்ஸ் அப்படிங்கிறதே நம்ம 2ஆ பிரிச்சோம். மேல், ஃபீமேல் அப்படின்னு சொல்லி. மேல்னா ஒரு செட் ஆஃப் ஹெல்த் இம்பாக்ட் இருக்கு. ஃபீமேல் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஹெல்த் இம்பாக்ட் இருக்கு. அடுத்தது இந்த வொர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்களயே நம்ம 2ஆ பிரிச்சோம் மறுபடியும். அக்ரிகல்ச்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல இருக்கவங்களுக்கு நம்ம சொன்ன எல்லா ஹெல்த் இம்பாக்ட்டும் பொருந்தும். ஏன்னா, அவங்க தான் அதிகமா வெயில்ல வேலை செய்யக்கூடியவங்க. அடுத்தது ஹெல்த் இம்பாக்ட்னா இதெல்லாம் விஷயங்கள். எக்கனாமிக்கல் இம்பாக்ட்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல்லயும் நமக்கு டீப்பா சொல்ல வந்த ஒரு விஷயமா இருக்கும். மத்தபடி வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஆர்டிக்கல்ல
நமக்கு இந்த ஹீட் வேவ்ஸோட இம்பாக்ட் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லா ஒரே மாரி இல்ல அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. ஹீட் வேவ்ஸோட இம்பாக்ட் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லா யூனிஃபார்மா இல்ல அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. ஒரு சில ரீஜியன்ல எக்ஸாம்பிள்க்கு யூரோப்பியன் ரீஜியன்ல பார்த்தோம்னா, ஹீட் வேவ்ஸோட இம்பாக்ட் வந்து கம்மி. இதுவே ஏசியால பார்த்தோம்னா, ஹீட் வேவ்ஸோட இம்பாக்ட் வந்து அதிகம். யூரோப்பியன் ரீஜியன்ல பார்த்தோம்னா, டெவலப்டு கன்ட்ரீஸா இருக்காங்க. ஏசியன் ரீஜியன்ல பார்த்தோம்னா, டெவலப்பிங் கன்ட்ரீஸா இருக்காங்க. ஓகேவா? அப்போ ஹீட் வேவ்ஸோட இம்பாக்ட் ஏசியன் கன்ட்ரீஸ்ல அதிகமா இருக்கு. ஹீட் வேவ்ஸோட இம்பாக்ட் வந்து டெவலப்பிங் கன்ட்ரீஸ்ல அதிகமா இருக்கு. டெவலப்பிங் கன்ட்ரீஸ்ல ஆல்ரெடி பீப்பிள்லாம் வந்து புவரா இருக்காங்க. அப்ப ஹீட் வேவ்ஸோட இம்பாக்ட் டெவலப்பிங் கன்ட்ரீஸ்ல ஏற்படுறனால, புவர் பீப்பிள் இன்னமும் புவர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, அதுக்கு தான் புரொடக்டிவிட்டி கம்மியாகுது, எஃபிஷியன்சி கம்மியாவுது. இந்த புரொடக்டிவிட்டி, எஃபிஷியன்சிலாம் கம்மியாவறனால, நமக்கு ஓவரால் எக்கனாமிக் அவுட்புட் அப்படிங்கிறது கம்மியாகும். ஒரு டெவலப்பிங் நேஷனோட ஓவரால் எக்கனாமிக் அவுட்புட் அப்படிங்கிறது கம்மியாச்சு அப்படின்னா, அந்த இடத்துல புவர் பீப்பிள நம்மனால அதிகமா வெளிய கொண்டு வர முடியாது. பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழ இருக்கக்கூடிய பீப்பிள நம்மனால அதிகமா வெளிய கொண்டு வர முடியாது. ஸோ, அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இந்தியாவும் மாட்டிட்டு இருக்கு. அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஹீட் இம்பாக்ட் இருக்கியா? இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ், ஹீட் வேவ்னால நம்ம வொர்க்கர்ஸ் மேல ஏற்படக்கூடிய இம்பாக்ட்ட தணிக்கிறதுக்காக மாநில அரசாங்களும், மத்திய அரசாங்களும் நெறைய திட்டங்கள எடுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. ஸோ ஒரு சில ஸ்டெப்ஸ குடுத்துருக்காங்க. வொர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்கள வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த வொர்க்கிங் கண்டிஷன் அப்படிங்கிறத வந்து எளிமையா மாத்திக் குடுக்கணும். ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து தப்பிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பண்ணிக் குடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாரி நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி அவங்களும் வந்து இந்த ஹீட் வேவ எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் பிளான்லாம் கூட நமக்கு விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சில ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருந்தாலுமே, ஹீட் வேவ்ஸோட இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கு ஏத்த மாரி கிரீன் எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கிரீன் எம்ப்ளாய்மென்ட் அப்படின்னா, ஆ அதாவது என்விரான்மென்ட்க்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மென்ட்ட தான் நம்ம என்ன சொல்றோம்? கிரீன் எம்ப்ளாய்மென்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஓவராலா இந்த ஆர்டிகில்ல இதான் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல நமக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவ அப்படின்னா, இம்பாக்ட் என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து நமக்கு வொர்க்கர்ஸ் மேல இருக்கு. ஒண்ணு ஹெல்த், இன்னொன்னு எக்கனாமிக்கல் இம்பாக்ட். அததான் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது 2 நமக்கு முக்கியம். அத தாண்டி பார்த்தோம்னா, இந்த ஓவராலா இந்த ஆர்டிகிள்ல சொன்ன விஷயங்கள் தான் மத்ததெல்லாம். ஓகேவா? நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஹெல்த் அண்ட் எக்கனாமிக்கல் இம்பாக்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அத ஒரு டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த ஆர்டிகிள்ல இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அண்ட் தென் மத்தபடி பார்க்கிறப்ப இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பெருசா வேற எதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிற மாரி இல்ல. ஓகேங்களா? இதுவே நமக்கு இனஃப்பா தான் இருக்கும் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல. ஸோ அதே மாரி இந்த சுய சான்றிதழ் அப்படிங்கிற தமிழ்நாடு அரசாங்கத்துடைய திட்டத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நம்ம இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் இருந்துச்சு. பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.